ரீசெண்டா ரிலீஸ் ஆன லோகா த சாப்டர் 1 அப்படின்ற மலையாளம் படத்துல எக்ஸி நீலின்னு ஒரு வார்த்தையும் திரும்ப திரும்ப வரும். நீலி அப்படின்னா யார்? பேயா, கடவுளா, இல்ல ரத்தம் குடிக்கும் காட்டேரியா, இல்ல காவல் தெய்வமா? பின்னையா இந்த கதையில அமானுஷ்யங்கள் கலந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல கூட நைட் டைம் வெளியே போறப்போ மோகினி பேய் வந்து அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மல்லிப்பூ வாசம், கொலுசு சத்தம், இந்த மோகினி ஆவி வந்துகிட்டு அதை எக்ஸி, நீலி, சாத்தான் அப்படின்னு பல விதமா சொல்லுவாங்க. லோகா படத்துல காட்டின நீலியோட பேக் ஸ்டோரிக்கும் நிஜத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீலியோட உண்மையான கதையை கேட்டா இதோட சுவாரஸ்யமா இருக்கும். இந்த நீலி யாருன்னு தேடி வந்த உங்க எல்லாருக்கும் ஒரு திகிலான ஸ்டோரி இருக்குன்றது நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். பிபிகே ஐடியாலஜி மக்களே, இது நமக்கான நேரம். இன்னைக்கு கன்னியாகுமரி கிட்ட இருக்கக்கூடிய கல்லியங்காடு ஒரு காலத்துல கேரளால இருந்துச்சு. அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி கல்லியங்காட்டுல ஒரு கிராமத்து பக்கத்துல ஒரு அழகான பெண் அள்ளின்ற பெயரோட வாழ்ந்து வந்தா. ஒரு கோவில் தேவதாசியோட மகள் தான் இந்த அள்ளி. அதனால ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவ தான் இந்த பொண்ணு. அவளுக்கு கடவுள் பக்தி அதிகம் அப்படின்றனால அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வந்தா. ஆனா அங்க கோவில் வேலை பார்க்குற அர்ச்சகர் நம்பி அப்படின்னு ஒருத்தனை பார்த்து பேசி பழகி அவன் கூட காதல் ஆயிருச்சு இந்த அள்ளிக்கு. ஸோ 2 பேரும் அப்பப்ப காட்டுல சந்தோஷமா நாட்களை கழிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அள்ளியோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. வீட்டுல இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடுக்கிறாங்க. இவன் வேணாம், இவன் சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அள்ளிக்கு அந்த நம்பி மேல அவ்வளோ காதல். அந்நேரத்துல இந்த அர்ச்சகர் நம்பி அப்படின்றவன் எவ்வளவு கெட்டவன் தெரியாம அவனை கல்யாணம் வேற செஞ்சுட்டா அள்ளி. ஆமா, அவன் எவ்வளவு கெட்டவன் அப்படின்னா இந்த அள்ளிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கோவில் நகைகள்ல கைய வச்சுதான் அவன் ஏதாச்சும் வாங்கி தருவான். இது தெரிஞ்சு கண்டிச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அள்ளி கிராமத்து கோவில் தேவதாசியோட வீட்டு பெண் அல்லவா, ஸோ ஈஸியா திருடலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணியிருக்கான். ஒரு நாள் அள்ளி அம்மா வீட்லயே நகைகளை திருடலான்னு முயற்சி பண்ணி அதை மாமியார் பார்த்து சண்டை போட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருந்த அள்ளி தன் கணவன் வேகமா எங்கேயோ போறத பார்த்து வீட்டுல நடந்ததை கேட்கிறான். அப்படி கேட்கிறப்போ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அள்ளியோட அம்மா சொன்னதும், இதெல்லாம் எனக்கு தானே சொந்தம், அப்ப அவருக்கும் இந்த நகையில உரிமை இருக்குல்ல அப்படின்னு சண்டை போட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடி போய் தேட போயிட்டா அள்ளி. இந்த காடு பேர் தான் கல்லியங்காடு. அந்த காட்டுல அவ பதறி ஓடி வந்து இழைச்சு கடைசி அவன் கணவன் ஓடின கால் தடம் பார்த்து ஃபாலோ பண்ணி அவனை கண்டுபிடிச்சு பக்கத்துல போய் நிக்கிறான். இதை பார்த்த கணவன், ஏன் இவ்வளவு தூரம் ஓடி வந்த, சரி வா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இவளும் அவனை நம்பி அவன் மடியில படுத்து தூங்குறான். அள்ளி அசந்த நேரத்துல அந்த அர்ச்சகர் நம்பி அவ கழுத்துல நகை, கையில வளையல், காலில் கொலுசெல்லாம் பார்த்து அது மேல ஆசை வச்சு அப்படியே உட்கார்ந்த மாதிரி ஒரு பெரிய கல்லை கஷ்டப்பட்டு தூக்கி அவ மண்டையில போட்டு கொண்டுட்டான். அள்ளி பதறி துடிச்சு ஒரு கள்ளிச்செடி மேல கைய வச்சு சபதம் எடுத்து அழுகுறா. அக்காவை காணும்னு காட்டுக்குள்ள தேடி வரான் அள்ளியோட தம்பி. ஆனா இந்த கொலைய பண்ணிட்டு டக்குன்னு ஓடி போயிடுறான் அள்ளியோட கணவன். தம்பி வந்து பார்த்தப்போ அக்கா இறந்து கிடந்தது. அவனால தாங்கிக்க முடியாம அவனும் கதறி அழுது தற்கொலை பண்ணிட்டான் ஒரு பாறையில இடிச்சு. இந்த அள்ளிய கொன்னுட்டு போன அந்த அர்ச்சகர் கணவன் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு பாம்பு வந்து அவனை தீண்டி அவனும் செத்துட்டான். செஞ்சப்ப அவன் சும்மா விடாது இல்லையா? இதெல்லாம் நடந்த அப்புறம் என்ன நடந்துச்சு? நீலி உயிரோட இருக்காளா இல்ல பேயா வந்தாளா? அந்த கிராமம் ஏன் நீலிய பார்த்து பயந்துச்சு? அப்படி பேய் மயிறு பயந்துகிட்டு இருந்த ஒரு நீலிய அந்த மக்கள் எப்படி கடவுளா கும்பிட்டாங்க? இத பத்தி சுவாரஸ்யமா அடுத்த பகுதியில சந்திப்போம். பார்ட் 2 சீக்கிரமே வெளியாகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.